ஒரே இரவில் கலைக்கப்படும் நாடாளுமன்றம் தயார் நிலையில் வர்த்தமானி. இலங்கையில் முடங்கிய விமான சேவைகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விடுத்துள்ள அறிவிப்பு. மக்கள் குரல் வலையை நசுக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் வைத்தியர் அர்ஜுனா விசனம். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிக்காத பட்சத்தில் அன்றைய தினம் இரவே நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு வர்த்தமானி தயார் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வேலைப்போட தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் 2 பங்கு அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது ஸ்ரீலங்கா அதிபருக்கு சவாலாக உள்ளதால் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மையை போக்கும் வகையில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் அதிபருக்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமையால் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். அத்துடன் தற்போதுள்ள அரசியலை வேறு திசையில் மாற்றும் நிலை தற்போது உருவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதை இடைநிறுத்துமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார். அதிபர் தேர்தலை நடத்துவது தொடர்பில் எழுந்துள்ள சந்தேகங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஒரு வைத்தியரான என் குரல் வழியையே நெறித்து இருக்கின்றார்கள் என்றால் சாதாரண பொதுமக்களை முடக்குவது அரசியல்வாதிகளுக்கு மிக இலகு என சாவகச்சேரியின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சாவகச்சேரியின் அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது மிகவும் முக்கியமானது. குறை செய்கின்ற வைத்தியர்களை நோக்கி மக்களால் நீட்டப்படுகின்ற கைகள் கூட இனி அரசியல்வாதிகளால் மழுங்கடிக்கப்படும். அத்தோடு இவ்வாறானதொரு பிரச்சினைகளுக்கு மத்தியில் இதனை சரி செய்யும் விதமாக ஒரு அரசியல்வாதி வருவார் என்றால் அதற்கு நான் முழு ஆதரவு அளிப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார். 30 வருட கால யுத்தத்தின் போது பாடசாலைகளை மூடுவதற்கு விடுதலை புலிகள் அனுமதிக்கவில்லை என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஆனால் இன்றைய தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலன்களுக்காக 10,000 பாடசாலைகளை மூடுவது வீரமாக கருதுகின்றனர் என்று அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்துகம பொது விளையாட்டரங்கில் நேற்று அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் 30 வருடங்களாக யுத்தம் இடம்பெற்ற போதும் விடுதலை புலிகள் பாடசாலைகளை மூட அனுமதிக்கவில்லை. ஆசிரியர்கள் வடிகால்களை வெட்டி பீப்பாய்களுக்குள் வைத்து குழந்தைகளை கற்பித்தார்கள். தற்போதைய சூழலில் ஆசிரியர்களாகவும் தெய்வங்களாகவும் கருதப்பட்ட ஆசிரியர்களின் கௌரவமும் மரியாதையும் கெட்டுவிட்டது. பாடசாலைக்கு சென்றிடாத அகில இலங்கை ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் ஸ்டாலின் மஹிந்த ஜெயசிங்கவின் அரசியல் நலனுக்காக கௌரவமான அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். நாட்டில் 10,000 பாடசாலைகளை மூடியதுதான் இவர்களின் செயற்திறமையாகும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் ராஜபக்ஷகளே என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டை கட்டியெழுப்பும் விரிவான செயற்திட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்தியுள்ளோம். அதிபர் தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு விடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒரு தரப்பினர் ஏதாவது ஒரு வழியில் தேர்தலை பிற்போடுவது விசேட கவனத்தினை செலுத்தியுள்ளார்கள். ராஜபக்ஷக்கள் ஒத்துழைப்பு வழங்கும் அதிபர் வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு வழங்கப் போவதில்லை. ஏனெனில் ராஜபக்ஷக்கள் தான் இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள். அதேபோல் பொருளாதார படுகொலையாளிகள், பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை கொள்ளையடித்தவர்கள், உர இறக்குமதியை தடை செய்து விவசாயத்தை நிர்மூலமாக்கியவர்கள், மருந்து கட்டமைப்பை இல்லாதொழித்தவர்கள் உட்பட அனைத்து குற்ற செயல்களிலும் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதற்கான யோசனைகளை நாங்கள் எமது கொள்கை திட்டத்தில் முன்வைத்துள்ளோம். இவற்றை செயற்படுத்துவதாக உறுதியளிப்பவர்களுக்கு ஆதரவு வழங்குவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவின் பேரில் 22ஆம் திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவித்தலாக வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நீதியமைச்சின் செயலாளருக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதனை இடைநிறுத்துமாறு நீதியமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தியிருந்தார். ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படக்கூடாது என சமூகத்தில் நிலவக்கூடிய அசாதாரண நிலைமையை கருத்தில் கொண்டு
தாம் இவ்வாறு அறிவுறுத்தியதாக நீதியமைச்சர் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் ஜனாதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த திருத்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் குறிப்பிடப்படும் அரசியலமைப்பின் 83ஆம் சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 6 வருடங்களுக்கு மேற்படாது என்ற வசனத்தை 5 வருடங்களுக்கு மேற்படாதது என மாற்றியமைப்பதற்காக இந்த திருத்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று மூதூர் பகுதியில் விபத்துக்குள்ளாக்கியுள்ளது. இந்த விபத்தில் 30ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கை பாலத்துக்கு அருகில் கீழே விழுந்து பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட நாளிலிருந்து அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு சுமார் 1 வார கால அவகாசம் எடுத்துக் கொள்வதில் சிக்கல்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட கலந்துரையாடலின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் ஜூலை மாதம் 24, 25 அல்லது அதனை அண்மித்த திகதிகளில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு எளிதான நாள் எது என்பது தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். ஜூலை மாதம் 17ஆம் திகதி தொடக்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது. செப்டம்பர் மாதம் 18ஆம் திகதி தேர்தலை நடத்த முடியாது. காரணம், செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதி போயா தினமாகும். அதன் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் 20ஆம் திகதியில் தேர்தலை நடத்த முடியும். எனினும் செப்டம்பர் 20ஆம் திகதி தொடக்கம் 31ஆம் திகதி வரையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அவகாசம் உள்ளது என தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு திகதி இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஆன்லைன் முன்பதிவு சேவைகள் முழுமையாக வழமைக்கு திரும்பியுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இணைய சேவைகள் இன்று பிற்பகல் 2 மணியளவில் சீரமைக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. 3ஆம் தரப்பு சேவை வழங்குநர்களின் உலகளாவிய செயலிழப்பு காரணமாக விமானத்தின் ஆன்லைன் முன்பதிவு சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. உலகளாவிய தொழில்நுட்ப செயலிழப்பு காரணமாக உலகம் முழுவதும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள 00191973331979 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப செயலிழப்பு காரணமாக பல விமான நிலையங்கள், பங்கு பரிவர்த்தனை முகவரங்கள், பிரபல வர்த்தக நிலையங்கள் என்பன முடங்கியமை குறிப்பிடத்தக்கது.